ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மார்ஷியல் மாஸ்டர் எபிசோட் 23 எபிசோடு ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, செல்ஃபாக அவேக்கனிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அது தடை செய்யப்பட்ட விஷயம். ஆனால் ஆர்டினரி பிளட் லைன் மாஸ்டர் இதை செய்ய மாட்டாங்க. ஆனால் பிளட் லைன் கார்டு மாஸ்டர் 8th ரேங்க் என்ன மாரியே உள்ளவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, என்னால் பிளட் லைனோட பவரை ஃபீல் பண்ண முடியலை, அது எப்படி முடியும்? ஆனால் நான் சில நாட்களாக ஷிங்மெங் மெடிசனை யூஸ் பண்ணுறேன். ஈவன் பிளட் லைன் தின்னாக இருந்தால் கூட அது டெஃபினெட்லி ஆக்டிவாக இருக்கும். அதுவும் இந்த பிளட் லைன் டூலை யூஸ் பண்ணும்போது 1லேருந்து 10,000 பிளட் லைன் வரை இது டிடெக்ட் பண்ணும். ஆனால் இப்போ என்னோட பாடியில் என்னால் பிளட் லைனே ஃபீல் பண்ண முடியலை, அது எப்படி நடந்தது? என் பாடியில் பிளட் லைனே இல்லையா? அதனால தான் இதுக்கு முன்னாடி என்னால் பிளட் லைனை அவைக்கன் பண்ண முடியலையா? இல்லை, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிளட் லைன் அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வரும். ஏன்ஷியன் டைமில் எல்லா ஹியூமன் பாடியிலையும் பிளட் லைன் இருந்தது. ஈவன் பல வருஷங்கள் ஆயிருந்தாலும் பிளட் லைன் தின்னா இருக்குமோஞ்சு பிளட் லைனே இல்லாமல் இருக்காது. இல்லை, என்னால் இதை நம்ப முடியலை, எனக்கு பிளட் லைன் இல்லைங்கிறத என்னால் நம்ப முடியலை அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவனோட பிளட் லைனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபர்பிடன் பிளட் டெக்னிக் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணி அவனோட பிளட் லைனை ஆக்டிவேட் பண்ண பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோவோட பாடியை சுற்றி தண்டர் ஃபார்ம் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோ இது அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் கல்டிவேஷன் பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோவோட பாடிக்குள்ளே தண்டர் ஃபார்ம் ஆகுறத காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு பிளேஸை காட்டுறாங்க. அங்கே ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு இடி இடிக்கிற சவுண்டு கேட்குது. அவர் போய் ஜன்னலை திறந்து பார்த்தா பயங்கரமாக காற்றடிக்குது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அங்கே தண்டர் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் அந்த ஸ்ட்ராங்கான பர்சன், ஆயிரக்கணக்கான படைகளுடன் இந்த உலகிற்கு வந்த மன்னனா அப்படின்னு கேட்டுட்டு அவரோட நெஞ்சை பிடிச்சிட்டு அவர் உட்காந்துடுறாரு. அப்போ நம்மளுக்கு சில பேரை காட்டுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நடக்குது இங்கே, இந்த ஸ்கைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு ஸ்கையை காட்டுறாங்க. அங்கே தண்டர் கிளவுட் ஃபார்ம் ஆயிருக்கு. அதை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அது சடனாக மறைஞ்சு போயிடுது. அதை பார்த்த எல்லாருமே இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி காட்டினவர் தான் காட்டுறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளவு அதிகமான பவரா, எந்த மார்ஷியல் கார்டு நம்ம கியூ எம்பையரை கிராஸ் பண்ணி போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனோட பாடியை சுற்றி ஃபுல்லாக தண்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ நம்ம ஹீரோ அவனோட கையை பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, இதுதான் பிளட் லைனோட பவரா, நான் என்னோட பிளட் லைனை அவைக்கன் பண்ணிட்டேன், இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரெஷர் இது என்னோட பிளட் லைன் ரிலீஸ் பண்ண பவரா அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் இது என்ன பிளட் லைன் அப்படின்னு யோசிக்கிறான். ஷாக்கா நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ப்ரீவியஸ் லைஃப்பில் நான் மார்ஷியல் மாஸ்டர், ஆனால் இந்த பிளட் லைனை நான் பார்த்ததே இல்லையே. பிளட் லைன் அவைக்கன் பண்ணும் போது இந்த மாரியே ஃபினாமினல் சேஞ்சஸ் எல்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஈவன் 8th ரேங்க் லெஜெண்டரி பிளட் லைன் கூட இந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்ததில்ல. என்னோட ஸ்பிரிட் பாடியில் கூட லைட்னிங் இருக்குது, ஆனால் இதோட பவர் ரொம்ப வீக்காக இருக்குது. இது ரேங்க் 1 பிளட் லைனாக இருக்கணும். இது வீக்கஸ்ட் பிளட் லைன். இதுக்கு முன்னாடி என்கிட்ட பிளட் லைனே இல்லை, ஆனால் சடனாக இப்போ லைட்னிங் பிளட் லைன் இருக்குது. இருந்தாலும் அந்த பயங்கரமான கியூ, இது எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை, என்னோட பாடியில் லைட்னிங் பிளட் லைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட பவரை கலெக்ட் பண்ணி அங்கே இருக்க செவுத்தில் ஒரு அட்டாக் ஒன்று பண்ணுறான். அதில் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பிளேஸ் அப்படியே கருகி போயிடுது. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த பவர், இந்த லைட்னிங் பிளட் லைன் ரேங்க் 1 தான், ஆனால் இதோட ஸ்ட்ரென்த்து 3rd லெவல் பிளட் லைனுக்கு ஈக்குவலாக இருக்கே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கல்டிவேஷன் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த லைட்னிங் பிளட் லைன் 3rd லெவல் பிளட் லைனோட ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் ஃபஸ்ட் டைமாக இந்த மாரியே ஸ்பெஷல் பிளட் லைனை பார்க்குறேன். இதுக்கு மட்டும் ஸ்பெஷல் மெத்தடை யூஸ் பண்ணோம்னா இந்த லைட்னிங் பிளட் லைனோட பவரை ஹை லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, இதோட ஸ்ட்ரென்த் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த லேடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யங் மாஸ்டர் உங்களோட டைம் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, அதுக்குள்ளே 1 மணி நேரம் முடிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பணத்தை எடுத்து பார்க்குறான். அங்கே அந்த லேடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யங் மாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க, உங்களோட டைம் முடிஞ்சிட்டு, நீங்கள் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ண நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் பார்க்குறதுக்கு இங்கே சில விஷயம் இருக்குது, ஆனால் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறான்னா, இதுக்கு 500 சில்வர் காயின்ஸ் ஆகிடுச்சு, நான் உடனே பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யங் மாஸ்டர் என் கூட ரிசப்ஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லீ குவான் ஷி வந்து, நீங்கள் எல்லோரும் இந்த பிளட் லைன் ரூமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதோட இந்த எபிசோடு முடியுது.